முக்கிய செய்திகள். மக்களவைக்கு ஏப்ரல் 16ஆம் தேதி தேர்தலா? தேர்தல் ஆணையம் விளக்கம். இந்தியாவில் காவி அலை எங்கும் வீசவில்லை, மத அரசியலை மக்கள் நிராகரிப்பார்கள் என ராகுல் காந்தி ஆவேசம். மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த முடியாது, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கடும் எதிர்ப்பு. கட்டி முடிக்கப்படாத கோயிலை திறந்து திசை திருப்ப பாஜக முயற்சி, வாக்காளர்களை ஏமாற்ற முடியாது என்கிறார் ஸ்டாலின். குற்றவாளிகளை கட்டி வைத்து அடிக்க அதிகாரம் வழங்கியது யார்? குஜராத் காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் என்று வெளியான தகவலை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. ஆளும் பாஜக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என கட்சிகள் களப்பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதுபோல தேர்தல் ஏற்பாடுகளை அதிகாரிகளும் தீவிரமாக செய்து வருகின்றனர். அடுத்த மாத இறுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் உள்ள 543 தொகுதிகளுக்கும் 7 அல்லது 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கும் உத்தேச தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதாகவும் வரும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்கு ஏற்றவாறு தேர்தல் சார்ந்த திட்டங்களை வகுக்கும்படி மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியதாகவும் நேற்று தகவல் வெளியானது. டெல்லியில் உள்ள மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிய சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகின. சுற்றறிக்கையில் உள்ள தேதி தேர்தலுக்கான உத்தேச தேதிதானா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விளக்கத்தில் சுற்றறிக்கையை குறிப்பிட்டு தேர்தல் தொடங்கும் உத்தேச நாள் குறித்து ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பியதாக கூறப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் திட்டமிடலின்படி அதிகாரிகள் தங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்து முடிப்பதற்கு மட்டுமே இந்த உத்தேச தேதி குறிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் எங்கும் காவி அலை வீசவில்லை என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் 2ஆம் கட்ட இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய அவர் நாகாலாந்து வழியாக அஸ்ஸாம் சென்றுள்ளார். இந்த பயணத்திற்கு பல்வேறு வழிகளிலும் அஸ்ஸாம் பாஜக அரசு இடையூறு செய்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கோயிலுக்குள் செல்ல தடை, நகர் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுப்பு, காங்கிரஸ் நிர்வாகிகளின் வாகனங்கள் முற்றுகை என திரு ராகுலுக்கு பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்படுகின்றன. படத்ராவா, சத்ரா, குவாஹாட்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்று காங்கிரஸ் தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, இந்தியாவில் காவி அலை வீசவில்லை என்றும் மத அரசியலை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பை தடுத்து நிறுத்தி அவர்களை அடிமைகளாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையே வன்முறையை தூண்டியதாக திரு ராகுல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளாக நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு கட்டி முடிக்கப்படாத கோயிலை அவசரமாக திறந்து மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு எழுதிய உரிமை குரல், த மேன் அண்ட் மெசேஜ், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ், பாதை மாறா பயணம் என்ற நூல்கள் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நூல்களை வெளியிட முதல் பிரதிகளை திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம், பத்திரிகையாளர் திரு என் ராம், கவிஞர் வைரமுத்து ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிடர் பாதிப்புக்கு மத்திய அரசு இன்னமும் நிதி ஒதுக்கவில்லை என்று சாடினார். கட்டி முடிக்காத கோயிலை இறுதி கட்டத்தில் திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக அவர் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜக சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால்தான் முழுசா கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க, இது உறுதி. தமிழ்நாட்டில் அமைத்துள்ள வலுவான கூட்டணியை போன்று இந்தியா முழுவதும் அமைவதை உறுதி செய்தாக வேண்டும் என்று திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் மத்திய அரசை உருவாக்க தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
விழாவில் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, இந்த புத்தகங்கள் திராவிட இயக்கத்தின் வரலாற்று பெட்டகங்கள் என்று கூறினார். இந்தியாவில் மதவெறிக்கு இடமில்லை என்ற அவர், திராவிட இந்தியாவை, மதச்சார்பற்ற இந்தியாவை, சமூக நீதி இந்தியாவை படைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறினார். மக்களவைத் தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்குமாறு வலியுறுத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி, அனுபவம் முக்கியமென்றாலும் தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார். குற்றவாளியாகவே இருந்தாலும் ஒருவரை கம்பத்தில் கட்டி வைத்தடிக்க காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கியது யார் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2022ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் கோத்ராவில் நடந்த கார்பா நிகழ்வில் இடையூறு ஏற்படுத்தியதாக இஸ்லாமிய இளைஞர்கள் சிலரை கம்பத்தில் கட்டி வைத்து 4 போலீசார் அடித்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 4 காவலர்களுக்கும் குஜராத் உயர்நீதிமன்றம் 14 நாட்கள் காவல் அளித்து உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக அவர்களுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை எதிர்த்து போலீசார் 4 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி திரு PR கவாய், யாரையும் கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும் அதிகாரத்தை சட்டம் காவல்துறைக்கு வழங்கி இருக்கிறதா என்று வினவினார். அப்போது நீதிபதி திரு சந்தீப் மேத்தா, கூடவே வீடியோ எடுக்கும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். காவல்துறைக்கு ஒரு கிரிமினலை கைது செய்ய அதிகாரம் இருக்கிறது. அவரிடம் விசாரணை நடத்தி குற்ற பின்னணியை பெறலாம். ஆனால் அதே வேளையில் அந்த நடவடிக்கையின் போது அடித்து துன்புறுத்தி 3rd டிகிரி எனப்படும் 3ஆம் நிலை தண்டனைகளை வழங்கக்கூடாது என்று TK பாசு வழக்கில் வழங்கிய தீர்ப்பை மேற்கோள் காட்டிய நீதிபதிகள், சட்டத்தை அறிந்து கொள்ளாமல் காவலர்கள் செய்த குற்றத்தை வைத்து அறியாமையில் செய்துவிட்டார்கள் என்று வாதிட முடியாது என தெரிவித்தனர். ஒவ்வொரு காவலரும் காவல் அதிகாரியும் TK பாசு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் என்னவென்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். அப்போது குறுக்கிட்ட காவலர்கள் தரப்பு வழக்கறிஞர், ஏற்கனவே அந்த 4 காவலர்களும் கிரிமினல் வழக்கு விசாரணை, துறை ரீதியான விசாரணை மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணை வளையங்களில் இருக்கின்றனர். அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதனை ஏற்ற நீதிபதிகள் குஜராத் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை உடனே அமல்படுத்த மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து இந்த சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்டவை முடிந்த பிறகே மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தது. இந்நிலையில் இந்த சட்டத்தை உடனே அமல்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு வழக்கறிஞர், மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் சில நடைமுறைகள் பின்பற்றப்பட உள்ளதாகவும் அதனால் உடனே அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது என்றும் கூறினார். மேலும் இந்த விவகாரம் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் அனுமதி கோரப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது. மதுரை அலங்காநல்லூர் அருகே 66 ஏக்கர் பரப்பில் 63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். தமிழர் அடையாள பெருமைக்குரியதாக வீர விளையாட்டாக ஏறு தழுவுதல் எனும் ஜல்லிக்கட்டு உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கென புகழ்மிக்கதாக மதுரை கிராமங்கள் இருக்கின்றன. இவ்வகையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை கிராமத்தில் ஒரே நேரத்தில் 5000 பார்வையாளர்கள் அமர்ந்து காணும் வசதிகளுடன் 3 அடுக்கு பார்வையாளர் மாடம், ஏறு தழுவுதல் நடைபெறும் இடம், மிக முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், ஏறு தழுவுதலில் பங்கு பெறும் காளைகளின் எழுச்சி வடிவங்களை புலப்படுத்தும் அருங்காட்சியகம், ஒலி காட்சிக்கூடம், கால்நடை மருந்தகம், நூலகம், மாடுபிடி வீரர்களுக்கான தங்குமறைகள், புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் என அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி 83,462 சதுரடி பரப்புடைய மிக பிரம்மாண்டமாக ஏறு தழுவுதல் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதை திரு ஸ்டாலின் இன்று காலை 10 மணிக்கு திறந்து வைக்கிறார். இதற்கென தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து மதுரைக்கு காலை 9 மணிக்கு வரும் அவர் பின்னர் கார் மூலம் அங்கிருந்து அலங்காநல்லூர் அருகே கீழக்கரைக்கு சென்று கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை பார்வையிட்டு திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அரங்கத்தில் முதலாக நடக்கும் ஜல்லிக்கட்டு நிகழ்வை முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார்.
இன்று தொடங்கும் முதல் போட்டிக்காக 3669 வீரர்கள் 9312 காளைகள் ஆன்லைனில் பதிவு செய்திருந்த நிலையில் 500 காளைகள் 300 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு களமிறக்கப்படுகின்றனர். இந்த போட்டியில் பங்கேற்கும் சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டு முதலிடம் பிடிக்கும் காளைக்கு 1 லட்சம் ரூபாய், 2ஆம் இடம் பிடிக்கும் காளைக்கு 75,000 ரூபாய், 3ஆம் இடம் பிடிக்கும் காளைக்கு 50,000 ரூபாய் அரசு தரப்பில் வழங்கப்படுகிறது. முதலிடம் பிடிக்கும் வீரருக்கு 1 லட்சம், 2ஆம் இடம் பிடிக்கும் வீரருக்கு 75,000, 3ஆம் இடம் பிடிக்கும் வீரருக்கு 50,000 ரூபாய் அரசு தரப்பில் வழங்கப்படும். இது தவிர திரு ஸ்டாலின் சார்பில் சிறந்த காளைக்கு 16 லட்சம் மதிப்பிலான சொகுசு கார், திரு உதயநிதி ஸ்டாலின் சார்பில் சிறந்த வீரருக்கு இதே மதிப்பிலான சொகுசு கார் பரிசு வழங்கப்பட உள்ளது. 2ஆம் இடம் பிடிக்கும் வீரர் காளைகளின் உரிமையாளருக்கு தலா ஒரு பைக் பரிசு வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை அருகே நகரத்தாரின் செவ்வாய் பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆண்டுதோறும் தைப்பொங்கல் முடிந்து முதல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பொங்கல் விழாவை நகரத்தார் கொண்டாடி வருகின்றனர். இதில் குலுக்கலில் தேர்வு செய்யப்படும் முதல் நபர் நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் முன்பு முதல் பானையில் பொங்கல் வைப்பது வழக்கம். அதனைத் தொடர்ந்து 922 பேர் வரிசையாக பொங்கல் வைத்தனர். உறவினர்களை சந்திப்பதற்கு இந்த செவ்வாய் பொங்கல் பயன்படுவதாக நகரத்தார் தெரிவித்தனர். பொங்கலுக்கு அப்புறம் வர தை மாதம் பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு வாரத்தில் வர ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையில் எங்கள் செவ்வாய் பொங்கல் இங்கே இருக்கும். இங்கே இப்போ இந்த வருஷத்தில் 922 புள்ளி இருக்குது. எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. யாருமே பொங்கல் வைக்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒருத்தங்க சந்திக்கிறதுக்கு, ஒருத்தங்க அன்போட பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த வருஷத்தை இந்த நாள் தைப்பொங்கலை பெருசாக நினைக்கிறோம். பாகநேரியில் புல்வநாயகி அம்மன் கோயில் முன்பு குவிந்த நகரத்தார் 506 பானைகளில் வரிசையாக செவ்வாய் பொங்கலை வைத்தனர். பின்னர் அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். உறவுகள் மேம்படவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் செவ்வாய் பொங்கல் கொண்டாடப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே ஈரோடு மாவட்டம் கொல்லம்பாளையத்தில் நிலாப்பிள்ளை வழிபாடு நடைபெற்றது. வீடுகளில் சமைத்த உணவை கோயிலுக்கு எடுத்துச் சென்று படையலிட்ட அப்பகுதி மக்கள் அந்த உணவை பகிர்ந்து சாப்பிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். தண்ணீர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் தொலைநோக்கு திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் தேசிய நீர் இயக்கம் சார்பில் நீர் மேலாண்மை, நீரின் தரம், நதிகளின் தூய்மை நிலை, நீர் சேமிப்பு ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர், நதிகளை சுத்தப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசுகள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும், மறுசுழற்சி, மறுபயன்பாடு மூலம் தண்ணீரை மறுபயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை வரும் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்தது. 6 மீனவர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை வரும் 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். வறட்சி காலம் தொடங்கியதை அடுத்து முதுமலை வனப்பகுதியில் விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது. மாயார் ஆற்றிலிருந்து டிராக்டர் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அங்குள்ள தொட்டிகள் நிரப்பப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் கோடை காலங்களில் விலங்குகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்காது என்றும், வன விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுவதும் தடுக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியா அல்லது தனித்து போட்டியா என விரைவில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார். சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது இந்து மற்றும் கிறிஸ்துவ மக்கள் சீர்வரிசை கொண்டு சென்றது மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் அமைந்தது. இந்துக்கள் தாம்பூலத்தில் நெல்மணி, மிளகாய், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றையும், கிறிஸ்தவர்கள் பழங்கள், மெழுகுவர்த்தியும் ஊர்வலமாக கொண்டு சென்று இஸ்லாமியர்களிடம் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு காட்சி முனை பகுதி போதிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். வாகன நிறுத்துமிடம், கழிப்பறை கட்டடம், குடிநீர் மையம் போதிய பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பழனி அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் 2 முதல் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லாங்குழிகள் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தொல்லியல் ஆய்வாளர்கள் நாராயணமூர்த்தி மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ரோமன் சைமன் ஆகியோர் நடத்திய ஆய்வில் பெரிய குழியும் அதனை சுற்றி வரிசையாக சிறிய அளவிலான 191 குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அமைப்பு உலகிலேயே தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் மட்டும்தான் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக நாடாளுமன்ற பணியாளர்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பலமுறை அறிவுறுத்தியும் பல பணியாளர்கள் இதை பின்பற்றுவதில்லை என்று பாதுகாப்பு பிரிவு இணை செயலாளர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதால் இந்தியாவில் எந்த மாற்றமும் நிகழாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி கூறியுள்ளார். கும்பகோணம் அடுத்த திருப்பனந்தாள் அருகே தத்துவாஞ்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தியில் ஏற்கனவே பல ராமர் கோயில்கள் உள்ளன என்றார். மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்கள் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மாதவரம், மணலி, திருவொற்றியூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு புழல் குடிநீர் சுத்திகரிப்பு மையத்திலிருந்து குடிநீர் வழங்கப்படும் என சென்னை பெருநகர குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. குடிநீர் தொட்டிகளில் தடையின்றி குடிநீர் நிரப்பப்படும் என்றும் அவசர தேவைக்கு லாரிகள் மூலம் தண்ணீர் பெற வாரியத்தின் இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் அரசு தாவரவியல் சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசனுக்கு தயாராகும் வகையில் 30 ரகங்களில் 3 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணிகளை தோட்டக்கலைத்துறை தொடங்கியுள்ளது. 125 வெளிநாட்டு வகை மலர் நாற்றுகளும் நடவு செய்யப்பட உள்ளன. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடி அருகே 4 அரசு பள்ளிகளில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட நூலகங்களை திறந்து வைத்து பேசிய அவர், வாழ்க்கைக்கான கல்வியை வழங்குவது நூலகங்கள்தான் என்றும் கூறினார். மதுராந்தகம் ஏரி பராமரிப்பு பணிகளை வரும் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக முடிக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பணிகள் முடியாததால் 3 ஆண்டுகளாக கடப்பேரி, மதுராந்தகம் உள்பட 36 கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்வெட்டி, ஏர் கலப்பையுடன் வந்த அவர்கள் கூலி நிலுவைத் தொகையை வழங்க கோரி முழக்கம் எழுப்பினர். வேலை திட்டம் தொழிலாளிக்கு வழங்க வேண்டிய கூலி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிடுக. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று ஒரே நாளில் தமிழ்நாடு அணி 6 தங்கம் உள்பட 14 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. சென்னை நேரு பார்க் ஸ்குவாஷ் அகாடமியில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஸ்குவாஷ் போட்டியில் மகாராஷ்டிரா வீராங்கனை நிருபமா துபேவை வீழ்த்தி தமிழக வீராங்கனை பூஜா ஆர்த்தி தங்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தீபிகா, ஷமினா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சந்தேஷ், ஹரிஹந்த் ஆகியோரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற தடகள போட்டியில் ஆடவர் 110 மீட்டர் பிரிவில் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஷ்ணு தங்கம் வென்றார். ஆடவர் போல்வால்ட் பிரிவில் தமிழ்நாடு வீரர் கவின்ராஜ் வெண்கலம் வென்றார். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதக்கம் அணிவித்து பாராட்டினார். தமிழகத்தில் அதிகாலையில் பனிமூட்டம் மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக வறண்ட வானிலை நிலவி வருகிறது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெறும் என்று வெளியான தகவலை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. இந்தியாவில் எங்கும் காவியலை வீசவில்லை என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளாக நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு கட்டி முடிக்கப்படாத கோயிலை அவசரமாக திறந்து மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.